நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இப்போ மட்டும் வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, மாப்பிள்ளைகளே, பொண்ணுங்களே, மச்சிகளே, மச்சாங்களே, அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மச்சி, அதாவது மச்சான், வாரம் வெள்ளிக்கிழமை முருகன் சாமியை வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோவேன். அவர் முருகன் வந்து உங்களுக்கு அருள் தருவார். எந்த மணினா இந்த ரூபத்தில் வேணால் வந்து அருள் தருவார். நண்பர்களே, நீங்கள் முருகன் சுவாமி வந்து அண்ணனாவோ, தம்பியாவோ, அப்பாவோ, என்ன நினைத்தாலும் அந்த ரூபத்திலே அவர் வந்து காட்சி அளிப்பார். முருகன் சுவாமியை பற்றி சொல்றதுக்கு பெருசாக நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லா பற்றியும் தெரியும் முருகன் சுவாமியை பற்றி. நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து முருகன் சாமி பக்தி நாள். வாரம் அவங்களுக்கு பிடித்த கடவுளை அவங்கவுங்க வணங்குவாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு நான் முருகன் சுவாமியை பற்றி நான் சொல்லுகிறேன் மக்களே. அவர் வந்து வீட்டில் இருந்தவர்னு அவர் வந்து ஒரு வீட்டிலையும் கூடியிருப்பார். நண்பர்களே, ஒரு வீட்டில் கூடியிருப்பார். அவர் ஒரு வீட்டில் கூடியிருந்தார்னா அவர் வீட்டில் அமைதி உண்டாகும், நல்லா மன திருப்தி உண்டாகும், பிரச்சனைகள்லாம் நீங்கும். பல விஷயம் முருகன் சுவாமி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துட்டா நண்பர்களே. அவர் வந்து கைலாயத்துக்கு போவார். கைலாயத்துலேருந்து வருவார். நம்ம ஒரு வீட்டையும் பார்க்க வருவார். நண்பர்களே, ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அது மாதிரி தீர்த்து வைப்பார். அதுக்கு நம்ம சுவாமியை நல்லா சாமி கும்பிடணும், மனசில் நினச்சி கும்பிடணும் நண்பர்களே. சுவாமியை, முருகன் சுவாமியை அப்படி நீங்கள் கும்பிட்டு வணங்கின்னு வச்சுக்கோங்க, தரமாக இருக்கும். நல்லா சூப்பராக மன அமைதி மனமாக கிடைக்கும் நண்பர்களே. தரமாக இருக்கும் நண்பர்களே, ஊத்தாக கிடைக்கும் நண்பர்களே. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா சாமி கும்பிடுங்க. அண்டு இன்னைக்கு நெக்ஸ்ட்டு நான் இதே சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கிறேன். நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்க்காதவங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்க மக்களே. வெள்ளிக்கிழமை முருகன் சுவாமி மனசார வேண்டிக்கோங்க. அவர் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார், நல்லதே நினைப்பார். மக்களை வந்து அதிக மக்கள் வந்து நம்பவே முடியாது நண்பர்களே. அதாவது கூட வந்து பழகிருப்பாங்க சில நபர்கள். அவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லாட்டி தெரியாத ஃப்ரெண்டு இப்போ வந்து பழகுறான் அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக கூட ஒருத்தர் இருக்கலாம். அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் கட்டத்தில் வந்து அவங்க கூட பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் நீங்கள் கடவுளாக நினச்சிட்டு இருக்க சாமி வந்து இருப்பார், கடைசி இருப்பார். அவர் வந்து சாமியை வந்து கடவுள் வந்து வேண்டிக்கோங்க. கடவுள் அதாவது முருகனை வந்து கடைசி வேண்டிக்கோங்க. முருகன் கடவுள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ அப்பாவோ நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குறவரோ அவர் சுவாமி வந்து கடைசி உங்களுக்காண்டி இருப்பார் நண்பர்களே. அதை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு நபருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு தேவை நண்பர்களே. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ பண்ணுவோம். எல்லாம் ஒரு கெத்தா மாசா மரணமாக என்னைக்குமே மரண ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. வணக்கம், போயிட்டு வரேன். பாய்.